ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முன்னோர்களுக்கு படைக்கக்கூடிய அருமையான மெதுவடை தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ளிலாம் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிக்கு தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நாங்கள் 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசியும் போட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி 2 வாட்டி கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். முதல்ல கொஞ்சம் பச்சரிசி போட்டு பிறகு உளுந்தையும் போட்டுடலாம். அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அளவு தெரியலனாக்கி ஒரு ஸ்பூனாவது கரண்டியாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். அடிக்கடி இதே மாதிரி கிளறி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போது பக்கத்தில் ஒரு கிண்ணியில் தண்ணி எடுத்துகிட்டு வடை இது மாதிரி தட்டி போட்டுடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து வடை இது மாதிரி தட்டி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். தண்ணியில் லைட்டாக தொட்டுட்டு இதே மாதிரி பண்ணும்போது அழகாக ஒட்டாமல் வரும். உங்கள்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லியில் இருந்தால் அதையும் நல்லா பொடிசாக வெட்டிட்டு போடுங்க. இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். தை அமாவாசை பொங்கல் அப்போல்லாம் நீங்கள் வடைக்கு முன்னாடி இந்த மாதிரி வடை செஞ்சு வைங்க. இந்த மாதிரி வெங்காயம்லாம் போடாமல் வடை செஞ்சு வைக்கிறதால முன்னோர்களால் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது நம்பிக்கை. இதே மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி போட்டுடலாம். பச்சரிசி மாவு போட்டிருக்கதால இந்த வடை நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உளுந்த மாவு போட்டிருக்கதால நல்லா சாஃப்டாக வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தை அமாவாசைக்கு இதே மாதிரி செஞ்சு முன்னாடி வச்சு கும்பிட்டு பாருங்கள். சூப்பராக நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். ஒவ்வொன்றும் இது மாதிரி மாற்றி மாற்றி போட்டுருங்க. எல்லாம் வந்துட்டு கோல்டன் கலரில் வந்துடுச்சு. எண்ணெயும் அடங்கிடுச்சு. இப்போ ஒன்றா எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வடை சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.